இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது எறா வறுவல் எப்படி பிகினர்ஸும் ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜிகே கிச்சன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவு எறா எடுத்திருக்கேன். அதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலையை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் வெங்காயமும் நல்லா சிகப்பாக வறுக்கட்டும். ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு நான் 2 பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸாக இருந்தால் 3 சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மைய வதங்கணும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஒன்று சேரணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும் போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. அடி பிடிக்காமல் வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நாம் கழுவி வச்சுருக்க எறாவை இதில் சேர்த்துக்கலாம். எறாவை எப்போவும் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து கல்லுப்பும் சேர்த்து நல்லா உரசி கழுவிக்குங்க. அப்போ அதில் இருக்கிற நீச்ச வாடெல்லாம் போய் எறாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். இப்போ பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற எறாவை இதில் சேர்த்துக்கலாம். எறாவை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். எறாவில் விடுற தண்ணியே போதும். தண்ணி விடலைன்னா ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கங்க. அதிக தண்ணி விட்டு ரொம்ப நேரம் ஓவர் குக் பண்ணோம்னா இந்த எறா ஹார்டாகிடும், சாஃப்டாக இருக்காது சாப்பிட்றதுக்கு. இப்போ எறா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் விடுற தண்ணியே எனக்கு போதுமானதாக இருக்குது. அதனால் அதிகப்படியான தண்ணியை சேர்க்கலை. 5 நிமிஷத்தில் கிரேவி இறுகிடும். கிரேவியாக வேணாலும் கிரேவி பதத்துக்கு இறக்கிக்கலாம். நல்ல ட்ரையாக வேணும்னாலும் மிதமான தீயில் வச்சு செவக்க வறுத்துக்கங்க. ஓவர் குக் பண்ணிங்கன்னா ரஃப்பாக இருக்கும், சாஃப்டாக இருக்காது. இது எல்லா விதமான சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.